Hi hello friends, welcome to my YouTube channel. I am Yagath. Now our press section trader with 90% accuracy. இந்த வீடியோல நம்ம next week nifty and bank nifty எப்படி perform பண்ண போகுது அப்படினு தான் பார்க்க போறோம். Last week நான் சொன்ன மாதிரி nifty and bank nifty எப்படி perform பண்ணுச்சுன்னு பார்க்கலாம். Moreover நீங்க எப்படி ட்ரேட் எடுத்துக்கலாம், எந்த மாதிரி ட்ரேட் பண்ணிருக்கலாம் லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நான் டெய்லி இன்ட்ராடே கால்ஸ் அண்ட் ஸ்விங் ட்ரேடிங் கால்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ப்ளஸ் ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன். ஸோ வாங்க நம்ம இந்த வீக் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், எந்த மாதிரி ட்ரேடிங் செட்டப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி பத்தி பார்ப்போம். நிஃப்டி நான் லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி இந்த கேண்டில் ஒரு ரெட் கலர் கேண்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ மண்டே மேக்ஸிமம் கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டிலோட ஹையை வந்து சப்போர்ட் எடுக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சப்போர்ட் எடுத்தது நிஃப்டி. என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த கேண்டிலோட ஹையை சப்போர்ட் எடுக்கும்போது உங்களோட என்ட்ரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சப்போர்ட் எடுக்கும்போது உங்களோட என்ட்ரி இருந்தால் நிஃப்டியில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். மோரோவர் நீங்கள் மண்டே பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் கேண்டில் முடிஞ்சது. ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் செல் ஆஃப், ஒரு கேப் டவுன் செல் ஆஃப், தென் இந்த இடத்த கரெக்டாக சப்போர்ட் எடுக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பாருங்கள், நிஃப்டி செல் ஆஃப் ஆகிட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு. சப்போர்ட் எடுத்து இப்போ ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, மண்டே மோஸ்ட் ப்ராபபிளி கேப் அப்பா ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கேப் அப்பா ஓப்பன் ஆச்சுனால் அகெயின் ஒரு செல் ஆஃப் வரும். செல் ஆஃப் வந்துட்டு அகெயின் இந்த சப்போர்ட் இருக்குல்ல, சப்போர்ட் எடுத்துட்டு நிஃப்டி மேலே போகும். இது ஒரு வகையான ட்ரேட். இல்லை சைட் வைஸாக ஓப்பன் ஆச்சுன்னா அகெயின் செல் ஆஃப் வந்துட்டு இந்த சப்போர்ட் எடுத்து தான் நிஃப்டி மேலே போகும். அப்போ தான் உங்களோட என்ட்ரி இருக்கணும். ஒன்ஸ் நிஃப்டி இந்த சப்போர்ட் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஆர் இந்த ரெசிஸ்டண்ட்டை டச் ஆகிட்டு ஒரு செல் ஆஃப் கொடுக்கும். அப்போது நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லி ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிகினராக இருக்கிற எல்லாருமே பண்ணுற தப்பு அதுதான். நீங்கள் டெய்லி ட்ரேட் பண்ணணும், டெய்லி நான் ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கணும், டெய்லி நான் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லி ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ, உங்கள் செட்டப்புக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் 500 ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல 5000மோ 10,000மோ 50,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். அதுதான் ட்ரேடிங்கோட மேஜிக். ஸோ இதுதான் ட்ரேடிங் செட்டப். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மொமெண்டம்காக வெயிட் பண்ணுங்க. அந்த மொமெண்டம் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பற்றி பார்ப்போம். பேங்க் நிஃப்டியில் இந்த கேண்டில் ஒரு ரெட் கலர் கேண்டில். ஸோ மேக்ஸிமம் மண்டே ஒரு கேப் டவுனாக தான் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பாருங்கள், ஒரு கேப் டவுனாக ஓப்பன் ஆகிட்டு ஒரு கிரீன் கலர் கேண்டிலில் க்ளோஸ் ஆச்சு மண்டே. பட் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, கண்டிப்பாக பேங்க் நிஃப்டியில் ஒரு செல் ஆஃப் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் பாருங்கள், மண்டே மட்டும் தான் கிரீன் கலர் கேண்டில். அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு கேப் டவுன், தென் ஒரு சைட்வேஸ், தென் ஒரு கேப் டவுன், தென் ஒரு இன்டிசிஷனில் ஃபார்ம் ஆகிருக்கு. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, லாஸ்ட் வீக்கே கண்டிப்பாக ஒரு செல் ஆஃப் வரும், இந்த ஏரியாவை சப்போர்ட் எடுக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த ஏரியாவை இந்த கேண்டில் பாருங்கள் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இதுக்கு தான் நான் சொல்கிறேன், என்கிட்ட 90% அக்யூரேசி இருக்குது அப்படின்னு. இந்த ஏரியா சப்போர்ட் எடுக்கும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தேன் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் உங்களுக்கு எந்த ஏரியாவில் என்ட்ரி கிடையாது அன்டில் அன்லஸ் இந்த சப்போர்ட் ஏரியா வர வரைக்கும் அப்படி சொல்லியிருந்தேன். கரெக்டாக இந்த ஏரியாவில் நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். இப்போ பேங்க் நிஃப்டி மண்டே எப்படி ஓப்பன் ஆகும்னா, இந்த கேண்டில் வந்து ஒரு இன்டிசிஷனில் முடிஞ்சிருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு சைட் வைஸாவோ ஆர் கேப் டவுனாவோ ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இன்கேஸ் சைட் வைஸாக ஓப்பன் ஆச்சுனால் பேங்க் நிஃப்டி அகெயின் இந்த ஏரியாவை சப்போர்ட் எடுத்து ஒரு மொமெண்டம் கொடுக்கும். அந்த மொமெண்டம் கொடுக்கும்போது தான் உங்களோட என்ட்ரி இருக்கணும். ஆர் கேப் டவுனாக ஓப்பன் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணி ரீட்ரேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி மூவ் ஆகும். அப்போ உங்களோட என்ட்ரி இருக்கணும். அதுதான் கரெக்டான என்ட்ரியாக இருக்கும் உங்கள் மொமெண்டமில். இன்கேஸ் கேப் அப்போ ஓப்பன் ஆச்சுனால் ஒரு செல் ஆஃப் வரும். செல் ஆஃப் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும். சப்போர்ட் எடுத்துட்டு தான் பேங்க் நிஃப்டி மேலே போகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கேப் அப்போ ஓப்பன் ஆச்சுன்னா இந்த கேண்டிலோட பாடி இருக்குல்ல, இந்த பாடியில் வந்து சப்போர்ட் எடுத்து ஒரு கன்சல்டேஷன் கொடுக்கும். கன்சல்டேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி வந்து அப் மூவ் ஆவோ இல்லை டவுன் மூவ் ஆகிட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்பி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் புல்லிஷில் தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இதுதான் பேங்க் நிஃப்டியோட செட்டப். இந்த ஏரியா சப்போர்ட், இந்த சப்போர்ட் ஏரியாவை சப்போர்ட் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஆர் இந்த கேண்டிலோட ஹை இருக்குல்ல, இந்த கேண்டிலோட ஹை வந்து ஒரு சின்ன ரெசிஸ்டன்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். கண்டிப்பாக ஆக்ட் ஆகும். அந்த ஆக்ட் ஆகும்போது அப்போ உங்களோட என்ட்ரி இருக்கணும். அப்போ நீங்கள் எடுத்து ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். எப்பவுமே ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டே வரைக்கும் கொண்டு போவாதீங்க. உங்களோட ட்ரேடை அது உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்தாலும் சரி நெக்ஸ்ட் டே வரைக்கும் கொண்டு போவாதீங்க. கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. இன்ட்ராடே பண்ணுங்க. அதுதான் ரொம்ப சேஃப். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். பாய்.